கடவுள் நம்மை புரிந்து கொள்வார். உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என நீங்கள் நினைக்காதீர்கள். கடவுள் நிச்சயம் புரிந்து கொள்வார். எல்லாம் முடிந்தது என நினைக்கும் போதுதான் புதிய தொடக்கமே ஆரம்பமாகிறது. நீ நினைப்பதை விட வலிமையான வன்முறை பற்றாக்குறை படிப்படியாக குறையும். உன் வீட்டில் அன்பும் அமைதியும் பெருகும். உங்கள் மனதில் ஏற்படும் பயம், கவலை, சந்தேகம் அனைத்தையும் கடவுளின் காலடியில் வைத்து விடுங்கள். எல்லாம் நல்ல விதம் நடக்கும். ஷுத்தாய் திட்டும் போது தலை குனிந்து கேளுங்கள். அது திட்டு இல்லையு ஆசிர்வாதமு. உங்கள் தவறை சரிசெய்து சமூகத்திலங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பது உங்கள் அம்மாதான். உட்பிள்ளைகளுக்காகவே வாழும் தாயை கண்ணீர் விட வைத்தால் அதைவிட பாவம் வேறு எதுவும் இல்லை. நம்மை ஒருவர் அளவுக்கு மீறி புகழ்ந்தால் அவர் நம்மிடம் பெரிதாக எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தமுத் மொழியிலேயே சிறந்த மொழி. மானமு நல்லவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, ஏனெனில் அவர்கள் சாபம் பலித்துவிடும். குறைக்காத நாயும் இல்லையு, குறை சொல்லாத வாயும் இல்லையு, இந்த இரண்டும் இல்லாத ஊரும் இல்லையு இந்த உலகத்தில். உண்மையான உறவு நீங்கள் பேசும் சில வார்த்தைகளுக்காக நாள் பூராவும் காத்து கிடப்பவர்கள்தான். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது கூட வலிக்காது. காயப்படுத்தியதை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கும். எனவே என்னதான் ஓடி ஓடி உதவினாலும் நீ என்ன செய்துவிட்டாய் என கேட்கும் மக்களிடம் அன்புடன் பழகி சந்தோஷமாக வாழ்வாங்க.